வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன நம்ம பார்த்துக்க போகிறோம்னா, பிளாக்கர் மூலம் எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி போஸ்ட் பண்ணுறது, அதில் எப்படி வீடியோ இன்க்ளூட் பண்ணுறது, எப்படி ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த சீரியஸில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தர போகிறேன். இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கிடைக்கணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் இன்ஃபோ குருஜி. நான் உங்கள் மணிகண்டன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக்கர் தொடங்குறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் வேணும். நான் ஆல்ரெடி ஜிமெயிலில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நான் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அது வழியாக நான் லாகின் ஆகுறேன். இது நான் 2 வழியில் லாகின் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் போகிறதுக்கு பிளாக்கரில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கூகுள் ஆப்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிளாக்கர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் blacker.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா அங்கே சைன்இன் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட மெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகே, இதுதான் நம்மளோட பிளாக்கரோட பேஜ். இங்கே டிஸ்பிளே நேம் கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம முகவை இன்ஃபோனே கொடுத்துக்கலாம். நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இதுதான் நம்மளோட பிளாகர். இங்கே பிளாகர் வந்துருச்சு. கிரியேட் எ பிளாக் கிளிக் பண்ணுங்க. இங்கே நம்மளோட டைட்டில் கேட்பாங்க. நம்மளோட வெப்சைட் டைட்டில் கொடுத்துக்கிறங்க. நெக்ஸ்ட்டு இது நம்மளோட பிளாக்கோட அட்ரஸ், அதாவது முகவை info.com இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, நம்மளோட டொமைன் நேம், அதை இங்கே கொடுக்க சொல்லுவாங்க. நான் கொடுக்குறேன். ஓகே, இது அவைலபிள் இருக்கான்னு பார்ப்போம். இந்த செக் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த டிக் மார்க் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அவைலபிள் இருக்குன்னு அர்த்தம். அதோட கிரியேட் பிளாக், நீங்கள் இது தீம், அந்த பிளாக் நம்ம என்ன மாதிரியான பிளாக் கிரியேட் பண்ண போவோமோ அந்த பிளாக்கோட தீம் இருக்கும். நான் இப்போதைக்கு இந்த ட்ராவல் பிளாக்கை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எது வீடியோவுக்கு சிம்பிள் வியூ, நோட்டபிள், டைனமிக் வியூ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை நான் உள்ளே எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தரேன். நீங்கள் எந்த பிளாக் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம பிளாக்கோட இதையும் மாற்றிக்கலாம். நான் அதையும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட் கிரியேட் பிளாக் கொடுங்க. ஓகே, நம்மளுக்கு டொமைன் நேம் வேணும்னா இது சர்ச் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது கூகுள்கிட்டே நம்ம வாங்கிக்கலாம், இருந்துச்சுன்னா அவைலபிள் இருந்தால். நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் எப்படி பார்க்குறதுன்னு. ஓகே, முகவை.info, முகவை.info.com இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, பை பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டாக அதை கொடுத்து வாங்கிக்கலாம். நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் நம்மளோட பிளாக் ஏரியா. இதில் கிரியேட் நியூ போஸ்ட் இல்லை நியூ போஸ்ட், இது ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ போஸ்ட் போனீங்கன்னா இங்கே நம்ம போஸ்ட்டோட டைட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம். அந்த மெசேஜ் HTML வியூ இல்லை கம்போஸ் வியூ 2 வியூவும் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துக்கலாம். இது அன்டு ஆப்ஷன், ரீடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
அது போக இது ஃபாண்ட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் தமிழ் ஃபாண்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். அந்த தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லாங்குவேஜ், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் தமிழ் வரும். ஸோ இங்கே நீங்கள் தமிழில் டைப் பண்ணும்போது இப்போ நான் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிங்க தமிழுக்கு மாறிக்கிறோம். அந்த ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. சாரி, ஓகே பார்த்தீங்களா, இது தமிழ் வருது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து போல்ட் பண்ணணும்னா போல்டு பண்ணிக்கலாம். நார்மல் சப்ஹெட்டிங், ஹெட்டிங்காக கொடுக்கணும்னா ஹெட்டிங்காக கொடுத்துக்கலாம். இட்டாலிக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அண்டர்லைன், இதுலேயே ஸ்ட்ரைக் அவுட்டு ஃபாண்டு, இதில் கலர் மாற்றணும்னா கலர் மாற்றிக்கலாம். அடுத்து லிங்க்கு. இந்த லிங்க் என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவோட வெப் அட்ரஸையும் இதில் கொடுத்துக்கலாம். நம்ம யூடியூப் லிங்க் இதெல்லாம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இது வந்து இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இமேஜை இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ, இது இன்சர்ட் வீடியோவும் இந்த மாதிரியும் கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம யூடியூப்ல இருந்து எடுத்து. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போதைக்கு நான் அதை அடுத்து சொல்லித்தரேன். அடுத்து இதில் வந்து ஸ்டார்ட்ஸ் போனீங்கன்னா இதில் வந்து நம்மளோட ஓவர்வியூ இருக்கும். நம்மளோட பேஜை எவ்வளோ பேர் விசிட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் நேற்று விசிட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதில் போஸ்ட், நம்ம என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கோம், அதில் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் டிராஃபிக் சோர்ஸஸும் இருக்கும். ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் நம்மளோட வியூ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க வந்து நமக்கு போகிற கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் பப்ளிஷ் ஆகும். அப்புறம் நம்ம இதோட ஏர்னிங்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். கூகுள் ஆட்சன்ஸ், நம்மளோட வெப்சைட்டில் வர்ற விளம்பரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் தான் நம்ம போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பேஜஸ். இதில் வந்து இப்போ நம்ம நிறைய வெப்சைட் பார்த்துருப்போம். அதில் வந்து அறிவியல், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி ஃபுல்லாக இதில் சூஸ் பண்ணலாம். இதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு லே அவுட். இதுதான் நம்மளோட வெப்சைட் லே அவுட். இதில் எப்படி நம்ம ட்ராக் அண்ட் ரவுண்ட்லேயே வச்சுக்கலாம், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு இது தீம். இதுதான் நம்மளோட தீம். இதை நான் எப்படி வியூ பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இங்கே வியூ பிளாக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ விண்டோ கொடுங்க. இதுதான் நம்மளோட வெப்சைட். இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் அடுத்து சொல்லித்தரேன். அடுத்து இது நம்மளோட செட்டிங்ஸ் பேஜ். இதில் போய் நீங்கள் எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே டொமைன், இப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டொமைன் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ஹெச்டிடிபிஎஸ். ஹெச்டிடிபிங்கிறது இந்தியாவில் ரீட் பண்ணுறது, ஹெச்டிடிபிஎஸ்ங்கிறது ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறது. அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் போஸ்ட் கமாண்டு, ஒரு நாளைக்கு எத்தனை போஸ்ட் ஒருத்தவங்க போடணும் அப்படின்னு இதில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷேர் பண்ணுறது, எத்தனை இது ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இமெயில். இது வந்து நமக்கு அவங்க அனுப்புகிற இமெயில் இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இதில் லாங்குவேஜஸ் ஃபார்மெட் கொடுத்தீங்கன்னா, இதில் நீங்கள் போய் இந்தியாவோட லாங்குவேஜை கொடுத்தீங்கன்னா இந்தியா வந்துடும். இல்லை ஹிந்தி, தமிழ் அப்படின்னா தமிழோட லாங்குவேஜஸ் வந்துடும். நான் தமிழை கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இதோட டைம் செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். சர்ச் ப்ரிஃபரன்ஸ், ஓகே கொடுக்கணும், நான் கொடுக்கல, இப்போ கொடுக்குறேன். இதே மாதிரி யூசர் செட்டிங்ஸும் பண்ணிக்கலாம். நம்மளோட போஸ்ட் இங்கே வந்திருக்கு. நான் முகவை இன்ஃபோன்னு டைப் பண்ணது. இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ப்ரீவியூ பார்த்துக்கலாம். இதில் போய் பார்த்துக்கலாம். நான் ப்ரீவியூவை கிளிக் பண்ணேன், பாருங்கள். இதுதான் நம்ம முகவை இன்ஃபோ. இது நீங்கள் ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வரும். இதை டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டெலீட் பண்ணுறேன். ஓகே, டெலீட் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீரியஸில் நான் எப்படி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது, எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.